ஷாய நமக. இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம். ஆனந்தமே ஜெயம் என்கின்ற ஆனந்தமே அகத்தியம் என்கின்ற அற்புதமான கோஷத்தை 14 லோகமும் அற்புதமாக பிரபஞ்ச மகா சபை என்கின்ற திருச்சபையிலே, ஞான சபையிலே, பொற்சபையிலே இருந்து, பல்கலைக்கழகத்திலே இருந்து அத்தகைய திரு பதாகை மூலம், பிரபஞ்ச மகா பதாகைகளின் மூலம் அற்புதமாக பகிர்ந்து அகத்தியத்தை, அற்புதத்தை, திருச்சபை அமர்ந்தவனை, திரு மகா சபை அமர்ந்தனே வருக வருக என, வருக வருக என மங்கள நிலை கொண்ட அற்புதமான அத்தகைய நாதத்தினை மீண்டும் முழங்கி அகத்தியத்தை, வந்தமர்ந்த அகத்தியத்தை, வாழ்த்தி நின்ற அகத்தியத்தை, பார்த்து நின்ற அகத்தியத்தை, பரவசமடைந்த அகத்தியத்தை, ஜெகமாலும் அகத்தியத்தை, அற்புதமாக ஆசானை, அனுக்கிரக நாயகனை, அற்புதமாக அத்தகைய உயர்நாதம், உன்னத பெருநாதம், சுபநாதமாக அத்தகைய மகாநாதத்தினை முழங்கி அழைக்கிறோம். ஓம் அகதீஷாய நமக. 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 ஏதுரைப்பது என்னவென்று உரைப்பது? இச்சபை ஏற்றம் கொண்ட இச்சபையில் ஏகன்தான் அமர்ந்து தன் ஆற்றலினை முழுநிலையாய், அது பிரபஞ்ச முழு ஆற்றலையும் தாங்கிய நிலையாய் உரைக்கும் உரைதனை அகத்தியன் உணர்ந்திருக்கின்றோம். என்னென்று ஏதென்று உரைப்பது? எம் ஐயன் மூர்த்திகளின் நல்மூர்த்தியாய் அற்புத பரலோக நிலைதனை காத்து நிற்கும் பரந்தாமனுடைய உரை. அது எவ்வுரை? இவ்வுரை கேட்டவர்கள் கலியுகத்தில், இவ்வுரை கேட்டவர்கள் கலியுகத்தில் எப்பிரிவு நிலைக்கும் இடம் கொடா ஆற்றல் கொண்டு நல் தெய்வீக நிலையோடு வலம் வருகின்ற அற்புத நிலைதனை தன் சிந்தையுள் அமிழ்த்தி ஆழ்த்தி வைத்து வலம் வரும் அற்புதமான அத்தகைய நிலைதனை உரைத்த பரந்தாமனுடைய உரைக்கு மேல் யாம் ஏதென்று உரைப்பது சித்தனி? ஓம் அகதீஷாய நமக. ஜெகதீஷாய நமக. பரவச நிலை கண்டோம். பரந்தாமனுடைய நிலை கண்டு இச்சபையில் சபை என்று கூறுவதை காட்டிலும் இன்றைய நாள் இது பூவுலக வைகுண்டம் என்று உரைப்பதே சாலச் சிறந்த நிலையாய் 10 அவதாரங்களை சுற்று சுழல் முறையிலே அமர வைத்து தவம் காணும் ஆற்றல் கொண்டு பார்த்த சாரதியாய் விளங்கும் அப்பூமகன் திருமகன் திரு தலைமகனுக்கு யாம் தலைவணங்கி, அத்தலைமகன் உதிர்த்த கலைமகள் வார்த்தையாய், அத்தலைமகள் உதிர்த்த கலைமகள் வார்த்தையாய் இவன் உரையை கேட்ட அத்தகைய தேவியினுடைய நாயகன் பிரம்மதேவன் வந்து அமர்ந்து ஆற்றலாக இன்முறுவல் புன்முறுவலோடு தன் கரம் கொட்ட வேத நூல்தனை தாரை வார்த்த சபைதனில், அந்நூல்தனை தாரை வார்த்த சபைதனில் நூல்தனை
பேலையை உள்வைத்து அமர்ந்திருக்கின்றான் பிரம்மதேவன். இதையெல்லாம் உற்று நோக்கி வடிவாய், சீடர்கள் வடிவாய், பிரபஞ்ச வடிவாய், நவகோடி சித்தர்கள் வடிவாய், 33 தேவர்கள் வடிவாய், பஞ்சபூதங்களின் வடிவாய், ஏற்றம் கொண்டு அத்துணை ஆற்றலையும் இணைத்து அமர்ந்திருக்கின்ற பெரும் மகா சிவப்பிரபஞ்சம் கண்டுகொண்டு புன்முறுவலோடு எமை உரையாட வைத்து எமக்கு பின்னிருந்து அசையா நிலைதனில் அசையும் ஆற்றல்தனை அற்புதமாய் உணர்த்தி கொண்டிருக்கும் நிலையப்பா இந்நிலை. இச்சபைதனில் கண்ட ஏகோபித்த ஏகாதசி பெருவிழா, அருள் திருவிழா, அருள் பூஜை தொடங்கி நடந்த அற்புத பெரு திதி திருவிழா, சித்தனே சிவமயம் ஒன்றே நல்மயம் என்று கொண்டிருக்கும் மாந்தர்களுக்கும், விஸ்வமயம் ஒன்றே நல்மயம் என்று கண்டுகொண்டு உணர்ந்து கொண்டிருக்கும் யாவருக்கும், இருமயமும் சிவவிஸ்வமயம் இரண்டும் ஒன்றே என்று உணர்த்தி காட்டிய உணர்தலின் நாயகனாக, உணர்த்துதலின் நாயகனாக, பக்குவத்தை கற்றுக் கொடுத்து உள்ளிருக்கும் பரமனை அடையாளம் காட்டியிருக்கும் பரந்தாமனாக நிற்கும் அவன் செயலை என் சொல்வது என்று யாம் அகத்தியன் வியந்து ஆற்றலாய் அச்சபைதனிலே அமர்ந்து உரையாடிய அவ்வுரை கேட்ட மாந்தர்கள் யாவருக்கும் இனி இருநிலை என்பது அல்ல என்ற நிலைதனை விளக்கிய அவர் திருவடி வணங்கி அகத்தியன் யாம் நல்லாசிகள் வணங்குகின்றோம். சித்தனே உமக்கும் சீடர்கள் யாவருக்கும் என்று கூறுகையில், சீடர்கள் என்றார் எவர் என்று யாம் உரைத்தது போல், வாழும் குருதனை வாழ்கின்ற காலங்களில், வாழும் குருதனை தான் வாழ்கின்ற காலங்களில் அவன் வயதை ஒத்த, அவன் வயதை மூத்த, அவன் வயதோடு இணைந்த அத்துணை மாந்தர்களும் அவனை குருவாக, நல் குருவாக, பரம குருவாக, பரந்தாமன் உள்ளிருக்கும் குருவாக, திருமுருக ஆற்றல் உள்ளிருக்கும் குருவாக, ஆசிரியனாக, அறநெறி சொற்பொழிவு ஆற்றும் அற்புதமான வழிகாட்டியாக, எவன் ஒருவன் பிரபஞ்ச வடிவமாக ஒருவனை வணங்குகின்றானோ வாழும் நிலை கொண்ட மானிடனை குருவாக, அவனே நிதர்சன நித்திய நிஜ சீடன் என்று யாம் அகத்தியன் அறிவித்து அச்சீடர்களுக்கும் யாம் நல்லாசிகள் அகத்தியன் வழங்குகின்றோம். சித்தனே அருட்பிரபஞ்ச மகா சச்சங்க நிகழ்வுதனிலே அமர்ந்திருக்கும் தலம் சிவகூரை தலம். ஆற்றல் கொண்டு அனைவரும் அமர்ந்து பரந்தாமன் உரைக்கெடுத்து அகத்தியனுடைய உரை கேட்டுக்கு கொண்டு அமர்ந்திருக்கின்ற இத்தலம் திருச்செந்திலகம். திருச்செந்தில் அகம். இவ் அகத்தினுள் உள் நுழைந்து திருச்செந்தில் ஆண்டவன் அமர்ந்து அத்துணை படையையும் ஒன்றாக்கி தவம் இருக்கின்ற நிலையால் இது அவன் அகமாய், இது சரவண அகமாய், திருச்செந்தில் அகமாய், இது 14 லோகங்களிலும் எங்கும் இல்லா திருமுருக சபையகமாய் விளங்குகின்ற காரணத்தால் இவ்விடத்தில் அமர்ந்து சச்சங்க நிகழ்வு நிகழ்த்துவதற்குரிய பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைப்பாட்டு தொடர்பினை அகத்தியன் கேட்டு பெற்ற நிலை என்று வேண்டி பெற்ற நிலை என்று யாம் உரைத்து சித்தனே நல்ல ஆசிகள் யாவருக்கும் வழங்கி தான தர்ம புண்ணிய கைங்கரிய நிலைகளோடு அகத்தியன் உரைத்த ஆகம நிலையோடு வந்து அமர்ந்திருந்து அருளாற்றலாய் உரைத்தவன் சித்தனே, உரைத்தவனுக்கு அருகாமையில் இருந்தவன் சிவனே என்று நினைந்து வந்து அமர்ந்திருக்கின்ற அத்துணை பேருக்கும் அகத்தியன் நல்ல ஆசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம். யாம் ஆழ்கடல் நிலைதனில் தேடினும் கிடைத்திடா கிட்டிடா அற்புதமான அதிசய அபூர்வ ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து சித்தர்கள் உரைக்கும் அத்தகைய விடைகளுக்கு ஏற்ற வினாதனை எழுப்பி அவ்விடைக்குரிய வினாதனை எழுப்பி ஆற்றலாய் நல் முழு மனதிட நம்பிக்கையோடு உரைப்பவன் அகத்தியன். அகத்தியன் உரைக்கும் தமிழ் விடைதனில் தமிழ் இலக்கணத்திற்கு மாறுபட்ட நிலையில்லை என்கின்ற கூற்றினை தன் அடியாள் நிலை மனதில் நிலைநிறுத்தி அகத்தியன் கூற்றுக்கு மாற்று கூற்று என்பது சிவம் உரைப்பதற்கு கூட இடமில்லை சபைதனில் என்றுணர்ந்த சித்தனோடு அமர்ந்திருக்கின்ற சீடர்கள் யாவருக்கும் யாம் அதனை உணர்த்தி அற்புதமாய் சச்சங்க நிகழ்வு தொடங்க
சித்தனே அமர்ந்திருக்கின்றோம் அகத்தியன். அகதீஷாய நமக. பேராற்றல் கொண்ட பெருஞ்சபையிலே பெருமிதமாக அமர்ந்து அனுக்கிரக ஆனந்த பேராட்சி புரிகின்ற அகத்தியத்தை அற்புதத்தை மீண்டும் திருபடி பணிந்து நல்லாசி வழங்கிய நற்கருணை வடிவமாம், பேராசி வழங்கிய பெருங்கருணை வடிவமாம், ஒட்டுமொத்த சித்தர்களின் தலைவனாம் அகத்தியத்தை, தலைமை மாமுனியை, தவமுனியை, சிவமுனியை, சிவமகா சித்தனை, சித்த பெருமகனே, எமது ஆசானே, எமது ஆசானே, எம் சபை அமர்ந்து எழில்மிகும் சபை அமர்ந்து ஓம் சபை அமர்ந்து உன்னத பெருஞ்சபை அமர்ந்து உத்தமகர்கள் சபை அமர்ந்து சத்திய சீலர்கள் சபை அமர்ந்து சத்தியமாக உத்தமமாக உயர்வாக ஆட்சி நடத்தி அமர்ந்து உயர்நிலை நோக்கி அழைத்துச் செல்கின்ற பெருமகனாரின் திருமகனாரின் வல்லமையான அத்தகைய முனி மகனாரின் திருபடி வணிந்து, ரிஷி மகனாரின் திருபடி வணிந்து அன்னையை வணங்கி அற்புதமான அத்தகைய திருநிலை கண்டு வணங்கி திருபடி பணிந்து அருள் சபையிலே, ஞான சபையிலே, பொற்சபையிலே நற்சங்க நிகழ்வு நடைபெற அனுக்கிரகம் செய்த பெருமகனை வணங்கி அகத்திய பெருமான் எங்கும்